ஹலோ யூஎஸ் வணக்கம். கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து உங்களுக்கே தெரியும், சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா இந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஜிம்பாவேக்கு வந்து ஒரு டூர் போய் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கு கேப்டன் பண்ணுறவர் வந்து வயன் முல்டர். ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, வயன் முல்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 364 ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்கும் போது ஹீ டிக்ளேர் த இன்னிங்ஸ். அவர் ஈஸியாக அப்போ இருந்த சுச்சுவேஷனில் இன்னும் ஒரு 36 ரன்ஸ் அடிச்சிருந்தாருன்னா 400 தொட்டிருக்க முடியும். 400 ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் அடிக்கிறது இஸ் அ பிக் ஸ்கோர். அந்த 400 ரன்ஸை இன்றைக்கி ஹோல்ட் பண்ணுறது பிரைன் லாரா, இஸ் அ கிரேட் லெஜெண்ட். பட் வயன் முல்டர் இன்னைக்கு 364 or 367 ரன்ஸில் டிக்ளேர் பண்ணும்போது கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து அவர் பண்ணது ரொம்ப முட்டாள்தனம், இப்படி போய் யாராவது டிக்ளேர் பண்ணுவீங்களா, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ரிப்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னார். அவர் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஈவினிங் அவர்கிட்ட நீங்கள் ஏன் டிக்ளேர் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, வெரி அமேசிங். அவர் சொன்னது ஒன்று தாங்க, 400ன்றது ஒரு பிக் மைல் ஸ்டோன். அதை வந்து பிரெயின் லாரான்ற ஒரு கிரேட் லெஜெண்ட் தான் அதை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த கிரேட் லெஜெண்ட் அடித்த ஸ்கோரை நான் திருப்பி பீட் பண்ண மாட்டேன், அதை எனக்கு பீட் பண்ண தேவையில்லை. அந்த ஸ்கோர் லாரா மட்டும்தான் பண்ணியிருக்காரு, அது அந்த ரெக்கார்ட் அவருக்கு இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காருங்க. எனக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நான் 400 அடிக்காமல் டிக்ளேர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருங்க. இது ரொம்பவே வந்து மனசை ஒரு நெகிழ வச்ச ஒரு விஷயம். இது கிரிக்கெட் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நீங்களும் பேசியிருப்பீங்க. இந்த நம்ம வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து ரெக்கார்ட்ஸை சேஸ் பண்ணி போகிறாங்க. ஒரு பிளேயரும் 100 200 அடிக்கும் போது ரெக்கார்ட்ஸை சேஸ் பண்ணி தான் போகிறாங்க. ஒருத்தர் ரெக்கார்டை இன்னொருத்தர் பீட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் வேறு ஒரு கண்ட்ரி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருக்கு இப்படி ஒரு ட்ரிபியூட்டை செல் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.